வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இங்கே ரோகிணி பின்னாடியே ரோகிணியை பற்றிய அனைத்து உண்மைகளையும் விஜயா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கு, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விஜயா பயங்கர கோவப்பட போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நீ கோவப்படுறதுக்குள்ள நேரம் இது இல்லை. இப்போது அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை இந்த ரோகிணி செய்யணும். ரோகிணி தான் ஒரே பொண்ணு. நீ இந்த இடத்துல எதுவுமே பேசாத, நம்மளும் அதில் கலந்துக்கிடணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வேணால் கலந்துக்கிடுங்க, என்னன்னு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப கோவத்தில் மனோஜை கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்து வீட்டில் மீதி எல்லாருமே அவங்க அம்மா கடைசி காரியத்துக்கு நிற்காங்க. அப்போ ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா உங்கள் அம்மாவோடைய கடைசி அந்த கடமை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒன்றுமே சொல்லலை. இதுக்கு மேலே நீ வேணுமா வேண்டாமா இல்லை என்ன முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் தான் சொல்லணுமா, அவன் வாழ்க்கை. எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணும்போதே நான் கேட்டேன், ஏம்மா வேறு ஏதாவது மறைச்சிருக்கியா, எதுவும் சொல்ல போகிறியா அப்படின்னு கேட்கும்போது கூட அதில் 1000 பொய்யை கூட தான் சொன்னியே தவிர்த்து நான் மறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் கூட நீங்கள் என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி இருந்தும் கூட இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்களும் கடந்து தான் போனோம். ஒரு அளவுக்கு நம்ம அதை செய்ய முடியும். இன்னும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மனோஜ் தான் இருக்காங்க, நம்ம கிளம்புறோம் அப்படிங்கும்போது, அப்பா கிறிஷ் இருக்காமலப்பா அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது, டே முத்து, அவனை வளர்க்கணும் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க. அவன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கீங்க, மாற்றிக்கிறது இல்லை. எனக்கும் அவன் மேலே பாசம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அம்மான்னு சொல்லி இந்த ரோகிணி இருக்கால்ல, சரி அந்த கல்யாணி இருக்கால்ல அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்க பண்ணது தப்பு தான், ஆனாலும் அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் தானே இப்படி பண்ணியிருக்காங்க, விசாரிக்கும் போது தானே தெரியுது அப்படிங்கும்போது ரோகிணி சித்தி சொல்லுதாங்க, ஐயா உண்மை அதுதான், எங்கள் அக்காக்கிட்ட எவ்வளவோ சொன்னோம், கடனுக்கு ஆகலாம் நீங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்களும் சரியாக கொடுத்து உதவ முடியல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, அதை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, வீட்டில் சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காத. இன்றைக்கி பாருங்கள் பெரிய விஷயமா அது பேசப்படுது, அதனால் அது மனோஜ் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை குடும்பத்துலேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ரோகிணியோட சித்தி சித்தப்பா எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, இனிமேயும் பொய் சொல்லாத, பாரு பொய் சொல்லி உன் வாழ்க்கையை அமைச்ச என்ன ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சா, ஏன் நீ உனக்காக முகமுடி தேடுற, தேவையே இல்லை. உன்னை பற்றி உண்மையை சொல்லி நீ என்ன செஞ்சுருக்கலாம், கல்யாணம் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் முடிக்காமல் கிறிஷை பார்த்துட்டே இருந்துட்டு போயிருக்கலாமே. அந்த பையன் எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இல்லையே, அவங்க அம்மா பேச்சு தானே கேட்குறான். அவங்க குடும்பத்தாளர் கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்கும்போது உன் வீட்டுக்காரனுக்கும் உன் மாமியாருக்கும் சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது அவங்க நீ பணக்காரின்னு நினச்சி தான் கல்யாணம் முடித்தாங்க. நான் பணம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது ரோகிணியோட சித்தப்பா சொல்லுதாரியம்மா, பணம் மட்டுமே வாழ்க்கையாயிடாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடாமல், அன்பை புரிஞ்சுக்கிடாமல், உணர்வை புரிஞ்சுக்கிடாமல் யாரும் யாரு கூடயும் வாழ்ந்துட முடியாதும்மா. அதனால் அதை புரிஞ்சுக்கோ. நீ பண்ணது தப்பு தான், மிகப்பெரிய தப்பு தான், அதில் மாற்றிக்கிறது இல்லை. பாரு கொஞ்ச நாள் கழித்து அவன் சரியாகி உன்னை தேடி இந்த கிராமத்துக்கு வரணும்னு பாரு, இல்லையா கொஞ்ச நாள் கழித்து பேசி பார்ப்போம். இப்போதைக்கு அவங்க கோபமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரோகிணியை கிராமத்தில் வச்சுட்டு போகிறாங்க. அப்போ வித்தியா சொல்கிறாங்க, நான் உன் கூட ஒரு வாரம் இருக்கேன்டி, ஆனால் நான் ஒன்று மட்டும் நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லுவேன், நான் சொல்லுவது நீ உள்வாங்கவே மாட்டேன். ஏன்னா உன்னை பற்றி உண்மையை நீ சொல்லியிருந்து அதை மனோஜ் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எடுத்துருந்தாருன்னா உனக்கு இன்பமயமாக இருந்திருக்கும். நீ உன்னை பணக்காரியாவோ அப்படி இப்படின்னு சொல்ல போய் தான் இன்றைக்கி பாரு இந்த நிலைமையில் நிற்க அப்படிங்கும்போது, நீனும் ஊரை போல் என்ன பேச தாண்டி போகிற பேசு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இனிமேலும் புரியாமல் பேசாத, உன் நன்மைக்கு தான் நான் சொன்னேன், அன்றைக்கி நிலைமைக்கு உனக்கு புரியலை, இன்றைக்கி நீ கஷ்டப்படும் போது மேலும் கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வித்தியா ரோகிணி வீட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க.
இங்கே ரோகிணிக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, அம்மா இருக்கும்போது கிறிஷை பார்த்துக்கிட்டாங்க, என் பாட்டில் 1000 பொய் சொல்லி இன்னொரு வாழ்க்கையை அமைக்க முடிஞ்சுச்சு. இனிமேல் என்ன செய்ய முடியும்? மனோஜ் ஏதாவது பொய் சொல்லி வாழ்க்கையை அமைக்கணும்னாலும் கிறிஷ் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்படி மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்காங்க. அடுத்து என்ன பிளான் பண்ணால் இந்த ஆன்ட்டியை நம்ம கவர் பண்ணலாம், எல்லா பிளானும் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க இந்த ரோகிணி. இப்படி நாட்கள் நகருது. அப்போது ரோகிணியோட சித்தி வந்து ரோகிணியை பார்க்க வராங்க. அந்த கல்யாணி கிளம்பு, நம்ம போய் அந்த வீட்டில் போய் பேசலாம் அப்படிங்கும்போது, இல்லை சித்தி அது சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இப்படியே விட்டுக்கிட்டுருக்கூடாது, 10 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு, 10 நாளுமே அவங்க கோவத்தில் இருப்பாங்க, வாங்க பேசிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணியை கூப்பிட்டு போகிறாங்க. மெட்ராஸுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா வீட்டுக்கு காலிங் பெல் அமுக்கிட்டோன்னா விஜயாவுக்கு திறக்க மனமில்ல. ஏய் மீனா கதவை திறடி அப்படிங்கிறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க. ரோகிணி சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. உடனே மீனா கதவை சாத்து அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நாம் செய்ய முடியாது அப்படிங்கும்போது விஜயா போய் கதவை சாத்த போகிறாங்க. ஏம்மா கொஞ்சம் பொறுங்க, உங்கள் கோபத்துக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு நாள் கோபமாக இருந்தீங்க, ஏற்றுக்கொண்டோம். இன்னும் 10 நாளுமாக கோபத்தில் இருக்கீங்க. உன் மருமகளை வெளியே வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் கதவை சாத்தினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கலன்னு அர்த்தம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லலாமா? யார் சொல்ல போகிறா? ஊர் உலகம் சொல்ல போதா? இல்லைல்ல, அவள் தான் மூத்த மருமவா, கல்யாணி நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சுற்றி சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் உங்கள் பேரை கூட ஏமாத்தான் வச்சுருக்கீங்களா? அது கூட உண்மை இல்லையா? அப்போ எதை தான் உண்மை சொல்லுவீங்க? இந்த வீட்டில் கோவப்படுதாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ஆன்ட்டி உங்களை எவ்வளோ தூக்கி வச்சு ஆடினாங்க, எல்லாம் அவங்ககிட்டயே சொல்லியிருக்கலாம் தானே? இல்லை உங்கள் மனோஜ்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே? முன்னாடி உங்கள் மாமான ஒரு ஆள் அடிக்க விட்டுருந்தீங்க, அந்த விஷயம் வந்து மனோஜ் தெரிஞ்சுன்னு சொல்லி நான் சப்போர்ட் தானே பண்ணார் உங்களுக்கு. ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் மேலும் பொய் சொல்லுவீங்களா? என்னமெல்லாம் சொன்னீங்க, எப்பா உங்களை மாதிரி நான் பொய் சொல்லுறதால பார்க்கல அப்படிங்கிறாங்க. சுதி இப்படிலாம் பேசாதீங்க, என் சூழ்நிலை தெரிஞ்சால். என்ன ரோகிணி உங்கள் சூழ்நிலை? உங்கள் சுயநலத்துக்கு அந்த சின்ன பையனை கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் உண்மை. இந்த வீட்டுக்கு அவன் எத்தனை வாட்டி வந்திருக்கான், வரும்போது தான் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆன்ட்டிகிட்ட தான் சொல்ல முடியலன்னா என்கிட்டயோ மீனாட்டையோ நாசுக்காக சொல்லியிருக்கலாமே. நான் கூட ஆர்வக்கோளாறு, மீனா அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, நாசுக்காக பண்ணி உங்களை கதையை சாதிச்சிருப்பாங்களே அப்படிங்கும்போது விஜயா வந்து சுருதி பேசுகிற சுருதியை மறைக்கல. ஏன்னா சுருதியை தான் மறைக்க முடியாத, அது பணக்காரங்கள்ல. அதனால் மீனாவை மறைக்காங்க. மீனா சொல்லுவாங்க, அத்தை நான் என்னத்தை பண்ணுவேன், சுருதி சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நீ கொடுத்த செல்லம் தாண்டி அந்த ரோகிணி வந்து பண்ணுறா அப்படிங்கும்போது, அத்தை சுருதி எதை பண்ணாலும் நான் தான் பொறுப்புனீங்க, இப்போ ரோகிணி பண்ணுறதுக்கு நானும் சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாடி, நீ பணக்காரி இல்லை, நானும் பணக்காரி இல்லை, என்னை சேர்த்து வாழுங்கன்னு சொன்ன வரா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதையுமே மறைச்சிட்டு இந்த வீட்டுக்கு வரலத்த, நான் வரும்போதே என்கிட்ட இவ்வளோ தான் என்னதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். உங்களுக்கும் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவில் ஒன்றும் பேச முடியல. அப்போ ரோகிணியோட சித்தி சொல்லுதாங்க, அப்போ நான் பேச ஆரம்பிக்கலாமாம்மா? ஏம்மா மறுபடி என் மொழ தான் வந்து உங்கள் வீட்டுக்கு மூத்த மருமவா, அவள் பொய் சொன்னாலும் சரி தான், உங்கள் மனசாட்சிக்கும் அவன் மனசாட்சிக்கும் இந்த குடும்ப மனசாட்சிக்கும் தெரியும். ஊர் உலகத்துக்கு அப்படி தெரியாது. நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் ரோகிணி பக்கம் தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்புமா, இதான் மூத்த மருமவா நீ இரு அப்படிங்கும்போது, அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி விஜயா கத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தான். அண்ணாமலே வந்துருந்தாங்க. வந்தோன்னே, விஜயா என்ன அப்படிங்கும்போது, ஏங்க இங்கே பாருங்கள், இந்த ரோகிணி இந்த வீட்டில் வைக்கணும் போகணும்னு சொல்லி சித்தி பேசிகிட்டு இருக்கு, ஒழுங்கு முடியாத வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி மனோஜ் கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் கடையை சேர்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடையை சேர்த்து வீட்டுக்கு வராங்க. ரோகிணி உறவினர்லாம் இருக்காங்க. உடனே மனோஜ் அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க. என்கிட்ட எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ வெளியே போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்களே நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட சித்தி கேட்குறாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி வந்தோன்னே வெளியே போன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் அவளை பொண்டாட்டியாகவே நினைக்கல, என்கிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன், வாழ்க்கையை மறைச்சிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கான். நான் அதான் ஏற்றுக்கிட்டே மாட்டேன், மறைக்கவும் மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சீனை போடுறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. நீ பேசுறதெல்லாம் கேட்டேன், 1000 தான் இருந்தாலும் ரோகிணி தான் பொண்டாட்டி பஞ்சாதி சரிதானா, இன்னொரு கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஓடிட்டு கிடக்காத சரிதானா, ஒழுங்கு மரியாதையாக ரோகிணியோட வாழப்பாரு அப்படிங்க. எனக்கு தெரியும்டா, நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னா தெரியாதா அப்படிங்கிறேன். டேய் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்மந்தம், வாழ்க்கைங்கிறது அனுபவம்டா. நான் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் மீனாவை கல்யாணம் முடிக்கலைன்னா கட்டணம்னா போயிருப்பேன்டா. ஆனால் இன்றைக்கி மீனாவை கல்யாணம் முடிக்க போய் நல்லா இருக்கேன் அப்படிங்க. என்ன நல்லா இருக்கேன், டிரைவர் சொல்லி பார்த்துட்டு 50க்கும் 100க்கும் நினைச்சிட்டு உழைச்சிட்ருக்கேன். மாடியில் 4 லட்ச ரூபாய்க்கு ரூம் கட்டணும், அதை கட்ட முடியாமல் ஓடிக்கிட்டு அடைட்டும் கிடக்க அப்படிங்கிறாங்க.
இங்கே பாரு மனோஜ், உன்னைய மாதிரி நான் ஊர் பூரா கடன் வைக்கல. கடன் வாங்கி வீடு கட்டினா எனக்கு பெரிய விஷயமே இருந்திருக்காது, உடனே கட்டியிருப்பேன். நாங்கள் சுயமாக உழைச்சி தான் கட்டணும் என் பொண்டாட்டி சொல்லிட்டா. அது போக ஏகப்பட்ட தேவைகள், நம்ம வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுறேன், மீனா வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். அப்படிங்கும்போது செலவுகள் வருது எதிர்பாராமல். அதனால தான் பண்ண முடியல. எனக்கு உனக்கு அப்படி இல்லைடா, புரிஞ்சுக்கடா அப்படிங்கும்போது, இல்லை நான் அம்மா சொல்ல தான் கேட்பேன், எனக்கு ரோகிணி வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கும்போது ரோகிணி கேட்குறாங்க ஃபைனலாக, மனோஜ் நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறது கேட்கல, நீ எனக்கு வேண்டாம், இன்னும் எத்தனை போய் சொல்ல போகிறையோ சொல்லி வச்சுருக்கியோ தெரியாது, அது சரி வராது, நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சித்தி சொல்கிறாங்க, ஏம்மா இதுக்கு மேலே இவன்ட்டு கஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், இவனுக்கு பெரிய திறமை ஒன்றும் இல்லை, அது போக ஊர் புறம் கடன் தான் வாங்கி வச்சுருக்கான், விசாரிச்சாச்சு. அந்த கடை ஆரம்பித்ததும் மாமனார் பணத்தில் தானே, நீ டெக்னிக்கலாக ஒரு பிளான் சொல்லலைன்னா அவன் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்காம மாப்பிள்ளை பேசுகிறாரு, அதனால் ஆகி கூட கிளம்புன்னு சொல்லி சித்தி விட்டு கூட்டி போயிருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, இன்னும் மனோஜ் நம்ம கல்யாணம் முடிக்காமல் இருந்தோம்னா சரி வராது, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சோம்னா ரோஹிணி இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுல்ல, அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ விஜயாவுக்கு தெரிஞ்ச கல்யாண புரோக்கர்களை போய் பார்க்காங்க. பார்த்துட்டு பெரிய பணக்கார பொண்ணாக இருக்கணும், என் பையன் பெரிய பிஸ்னஸ்மேன், முதல் கல்யாணம் பொய்ன்னு ஆகி போச்சு அப்படிங்கும்போது அந்த புரோக்கர் கேட்காங்க, பேப்பர் எதுவும் இருக்கா அப்படிங்கும்போது ராஜேஸ்வரி சொல்லுதாங்க. ராஜேஸ்வரி ஒரு பொய்யா ஒரு பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்காங்க. அதை வச்சு புரோக்கர்கிட்ட கொடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிதாங்க. ஒரு பணக்கார பொண்ணு, ஒரே பொண்ணு, அவங்க அப்பா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இது கல்யாணம் முடித்தா நல்லாயிருக்கும், நகை நட்டு நிறைய போடுதாங்க அப்படின்னு சொல்லி விஜயா வாயை புழக்காங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம மனோஜுக்கு சரியாக வரும், இதை நம்ம வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது, மனோஜை எங்கேயாவது நம்ம ஒரு விசேஷ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டி போய் அங்கேருந்து கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும். இந்த முத்துக்கும் மீனாவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரோகிணிகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு போட்டதை பார்ப்பாங்க, அது சரி வராது அப்படின்னு நினைக்காங்க. எப்படியா இருக்குது. அப்போ மனோஜிட்ட இந்த தகவலை சொல்லும்போது மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு பணக்கார பிள்ளையாமா அப்படியாமான்னு சொல்லி பயங்கர கற்பனை போட்ட கெட்டுதாரு. அப்போ பொண்ணு பார்க்க போகிறாங்க, மனோஜுக்கும் பிடிச்சிருது, மனோஜும் பார்க்காங்க, பொண்ணுக்கும் பிடிச்சிக்கிட்டுது. மனோஜுக்கு ஃபோனில் பயங்கரமாக பெரிய வியாபாரம் ஆகுது மாதிரி சீனை பயங்கரமாக போடுவார், நான் தான் ஒரு டீலருங்கார் அப்படிங்கார் இப்படிங்கார். அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்காங்க, முதல் கல்யாணம் முடிஞ்சிட்டிங்கன்னா அந்த பேப்பர்லாம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கும்போது புரோக்கர் கொடுத்து தரலையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேப்பரை பொய்யான பேப்பரை கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு சரி ரைட்டு, எதனால் போச்சு மூத்த பொண்ணு அப்படின்னா, மூத்த பொண்ணு போய் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நடந்ததை அப்படியே சொல்லுதாங்க. ஆனால் ஒரு சில மைனஸாக மறைக்காங்க, மீதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்பவே பிடிச்சிருது. அப்போ விஜயா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுதாங்க, எங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா மனோஜ் 2வது கல்யாணம் பிடிக்குது, யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கும்போது இதில் என்ன இருக்குது இந்த காலத்தில் அப்படி இப்படிங்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்போ ஒரு கோயிலெல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் சிறப்பாக நடந்துருது. அந்த கல்யாணத்துக்கு பார்வதியை கூப்பிட்டுதாங்க விஜயா, போகவே இல்லை. பார்வதிக்கு மனசு கேட்காம முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுதாங்க, எப்பா நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதப்பா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகல, நாங்கள் கல்யாணம் நடந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, மொட்டையை சொன்னால் என்ன தெரியும் அப்படிங்கவா, மனோஜ் ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படிங்கும்போது என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உங்கள் அம்மா தான்ப்பா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா, ரோஹிணியில் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கினா அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணான், என்கிட்ட அவள் சத்தியம் வாங்கிட்டாப்பா, நீ வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு மனசு கேட்கல, அது என்னென்னு பாருப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன சின்னே தெரில, நடந்தது அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க. அண்ணாமலை ரொம்பவே கொதிச்சு போகிறாரு, இப்படி பண்ணதில் விஜயாவுக்கு தும்புற ஆகிட்டா அப்படின்னு சொல்லி வரட்டும், அவனை இன்றைக்கி உரிச்சு உப்பை தடவிருதுன்னு சொல்லி சரியான கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. காலில் உட்காந்து வெளியில் உட்காரும்போது முத்து சொல்கிறாரேப்பா, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ ரொம்ப கோவப்படாதப்பா, உன்னை பார்க்கும்போதே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுது, அம்மா மேலே இது ரொம்ப கோவப்படாதப்பா அப்படின்னு. அம்மா பண்ணது காரியமாடா, ரோகிணி தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லி அதுக்காக மனோஜுக்கு வேறு கல்யாணத்தை முடிப்பாள் அவர் பணக்கார பிள்ளையை பார்த்து, இது ரொம்ப தப்பு, உங்கள் அம்மா வரட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே பெல்ட்டை எடுத்து அண்ணாமலை போட்டு ரோகிணியும் மனோஜையும் வெளுப்பில் 2 பேரும் ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணு ஒரு மாதிரி நிற்குது, ஏம்மா நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தியா அப்படிங்கும்போது, ஏன்க்கு இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிச்சிருக்கு, அது போக மனோஜ் தான் அந்த பேப்பரில் ரோஹிணிட்டு எழுதி வாங்கிட்டு வந்தாங்களே அப்படிங்கும்போது, அப்படி ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கும்போது பொண்ணு ரொம்ப ஷாக்காகிடுது. அப்போ மனோஜ் தான் ஏமாத்திருக்காரா, மனோஜையும் அம்மா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே விஜயாவும் மனோஜும் மனோஜ் ஃப்ரெண்டு ஊருக்கு பேர் தாங்க அபிஷேக்குகள்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரிஞ்சிருது, மனோஜ் வேறு கல்யாணம் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு. ரோகிணி அவங்க பங்குக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்காங்க. அங்கேருந்து ஸ்டேஷன்லாம் தெரிய வராங்க, இவங்க கொடுத்து இப்போ 2வது கல்யாணம் முடிச்சு போகணும்,
தேடி வருது. இப்படியா இருக்குது. மனோஜும் விஜயாவும் ஒரு ஊராக அலையுதாங்க. அப்போ திடீர்னு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க முத்துட்ட சொல்லி எனக்கு தெரிஞ்சவர் வக்கீலை பார்க்க சொல்லுங்க, எங்களால் அலைய முடியல, வைக்க முடியல அப்படிங்கும்போது, விஜயா நீ பண்ண வேண்டிய காரணமாக பண்ணியிருக்க, அதான் இப்படி அலையுத அப்படிங்கும்போது, இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நடக்கக்கூடிய தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு கல்யாணத்தை மறைச்சிட்டான்னு சொல்லி அந்த மூத்த பொண்ணு இளைய பொண்ணுகிட்ட பேசி ஒழுங்கு பண்ணியிருந்தோம். ரோகிணி இந்த வீட்டுக்கு வர நீ சம்மதிப்பியா அப்படிங்கும்போது, ஏங்க எங்களுக்கு இந்த கதை எப்படியாவது முடியணும் அப்படிங்கும்போது, நான் சொல்லுது நீ கேளு அப்படிங்கும்போது, சரிங்க நான் கேட்குறோம், நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரணும், எங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு என்னச்சுன்னே தெரில, பணக்கார பிள்ளையும் கட்டிட்டேன், இப்படி அளவுக்கு ஆகிப்போச்சு, அந்த பிள்ளையும் நம்ம மேலே பெட்டிஷன் கொடுத்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளை சொன்ன டீலுக்கு இவங்க ஒத்து வராங்க. அப்போ அந்த மூத்த பிள்ளைகிட்டையும் பேசி அந்த பெட்டிஷன் வாபஸ் வைக்காங்க. ரோகிணியும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ரோகிணி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அப்போ விஜயா நினைக்காங்க, இந்த ரோகிணி எப்படியாவது வீட்டை விட்டு கிளப்பணுமே, என்ன பண்ணலாம், சாப்பாட்டில் ஏதாவது மருந்து இருந்தால் கொண்டு வச்சினாலும் என்னத்தையாவது இவ்வளோ அனுப்பணுமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போது மீனா சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. ரோகிணி சாப்பிட அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து வயிற்றில் ஒரு மாதிரி எதிரே அளவு கிளக்கிருந்தாங்க. கிளக்கினோடனே ரோகிணிக்கு 2-3 நாளாக போயிட்டே இருக்குது. அப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போய் சரி பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்னொரு நாள் சாப்பிடையிலையும் அவங்களுக்கு இப்படி ஆகிடுது. அப்போ மீனா சாப்பாடு சாப்பிடும் போது அப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு மீனாட்ட ரொம்பவே சண்டைக்கு போகிறாங்க ரோகிணி. மீனா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் சாப்பாடு ஏதோ போட்டு தரீங்க, நான் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிங்க, நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நினைக்கிங்க அப்படிங்கும்போது, என்ன எப்படி சொல்லுதீங்க ரோகிணி, நானும் அதே சாப்பாடு தான் நான் சாப்பிடுதேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் முதல்ல சாப்பிட்டு 2வது நான் மூடி வைக்கிறீங்க, அந்த சாப்பாட்டில் ஏதோ போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு. அப்போ விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளால் இவ்வளோ 2 பேருக்கும் நினச்சிதா இன்னும் சண்டை போட்டு கிடக்கா, 2 பேரும் வீட்டு விட்டு போனால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த வீட்டில் ஒரே கச்சக்காலாக இருக்குது, ரோகிணியும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு தனியாக போய் சொல்லுங்கள், இல்லை அவங்க புருஷன் மாதிரி சேர்ந்து போதாங்கன்னு தனியாக போய் இருக்க சொல்லுங்கள், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிறாங்க, நான் தனியெல்லாம் போக மாட்டேம்மா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, அப்போ அவளை போக சொல்லு அப்படிங்கும்போது ரோகிணி சொல்ல, நான் எதுக்கு வெளியே போகணும், சாப்பாட்டில் எதாவது நடந்துகிட்ருக்கு அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. அவன் சாப்பாட்டுக்கு மீனா தான் போட்டே வச்சாங்கும்போது மீனா வந்து சத்தம் போடுதாங்க, எல்லோருக்கும் நான் சமைச்சு வைக்கிறேன், யாரும் உதவியும் எதுவும் பண்ணுறது கிடையாது, இல்லை நான் சமைச்சு வைக்கிறது வேறு குறையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அவங்க போகிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, ஏதாவது நடந்தால் அந்த ரோகிணி வீட்டு விட்டு போகணும், போகவே மாட்டாளே, இதை எப்படி தான் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ இவ்வளோ எப்படியாவது உள்ளே அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் சரி வந்துடுவாளோ அப்படின்னு நினைக்கும் போது, பார்வதியை கூட்டு போய் வக்கீல் பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது, உங்கள் கல்யாணத்தை ஏமாத்தனமாக பண்ணால் நான் சொன்னது பூரா கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னது பூரா விஜயா கொண்டு கொடுக்காங்க. கொடுத்து பார்த்துட்டு, ஏம்மா அங்கே பாருங்கள், இன்னும் 2 நாளில் உங்கள் ரோகிணி உங்கள் வீட்டில் இருக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்க, என்னத்தையாவது பண்ணுவீங்கய்யா, பண்ணிங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, நான் பணக்கார மருமகளை கல்யாணம் வச்சுருக்கேன், அவங்க வீட்டில் நாசுக்காக பேசி நான் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி வச்சு அங்கே 2வது பொண்ணாக பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது ரோகிணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பேப்பர் மட்டும் எழுதி வாங்கிட்டாங்க, நான் சேர்ந்து வர தயாராக இருக்கேன், உங்களையும் இந்த பிரச்சனை இல்லாமல் முடிச்சு விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு முடிக்கும் போது வாசுவன் குடும்பத்தை பார்க்க போகிறாங்க. போய் வாசுவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க, அதுபோக ரோகிணியும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் பண்ணித்தரேன், அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதிலாக செய்வீங்க சம்மந்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வாசுதேவன் என்றைக்குமே நம்மளை சம்மந்தின்னு கூப்பிட மாட்டார், இவர் சம்மந்தின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி நான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் ரவியை எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வர வைக்கணும், நீங்கள் சொல்லுறது பூரா கேட்குறேன், ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு என்ன வழியாக அதை பண்ணுறேன், உங்கள் பையன் இப்போ 2வது கல்யாணம் பண்ண பணக்கார மூலம் வீட்டுக்கு வர வைக்கிறேன், என்ன அவங்களோட இணைந்து வளர்ந்து என்ன வழினாலும் பண்ணுறேன், ஆனால் என் மருமகன் ரவி என் வீட்டில் இருந்து என்ன செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எங்கள் பிஸ்னஸை அவன் பார்த்துக்கணும், இல்லை பார்க்கலனாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும், எங்கள் இமேஜ் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ண தயார்னா நான் இதை பண்ண தயார், மனோஜுக்கு பெரிய கோடீஸ்வரியாகவும் முன்னாடி வந்துடுவா, இந்த ரோகிணி பிரச்சனையும் முடிச்சு விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரியா, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கும்போது சுதா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் ரவி கேட்பானா அப்படிங்கும்போது, நான் வாய்மொழியை சொன்னால் கேட்க மாட்டான், நான் காலில் விழுந்து கெஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக கேட்பான், நானும் மனோஜ் எப்படியும் வந்து ரவியை சம்மதிக்க வச்சுருவோம், நீங்கள் இதை செய்யுங்க சம்மந்தி அப்படிங்கும்போது, நாளைக்கு 10 மணி நேரம் டைம் தரேன் சம்மந்தி, உங்கள் பையனை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுருங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விஜய் அங்கேருந்து போகிறாங்க. மனோஜ் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இப்படிலாம் ரவிகிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் தூங்கின பிறகு ரவிக்கு கால் பண்ணுறாங்க, இன்னும் இவ்வளோ நேரத்துக்கு அம்மா கால் பண்ணுறாங்க, அப்படிங்க நீ மொட்டை மாடி வாடா, மனோஜ் உனக்காக வெயிட் பண்ணுறான், நானும் அங்கே உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க.
மொட்டை மாடியில் வந்து ரவிகிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் வாழ்க்கையை காப்பாற்றணும், என் மானத்தை காப்பாற்றணும், நீ தான் ரவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரவி காலில் 2 பேருமே விழுறாங்க. இதை முத்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ரவி ஏன் என் காலில் விழுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ வாசன் வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டா, வீட்டில் உள்ள பிரச்சனையை பூரா ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் சரி பண்ணுதாங்கிறாங்க, நீ தயவு செய்து அங்கே போடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அது முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பின்னாடி இருந்து கையை வந்து தட்டுதாரு. சூப்பரா மனோஜ், உன் சுயநலத்துக்கு ரவியை கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.